அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேமஸா சமையல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சோம்பு கீரை வச்சு ஒரு கீரை கடைய போகிறோம். டிஃபன் பாக்ஸு சாப்பாடு கெட்டதுக்கு அதை க்ளீன் பண்ணி அலசிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வைக்கிறோம் பாருங்கள். பொடி பொடியாக நறுக்கணும். அது மல்லி இலை மாதிரி பெருசு பெருசாக தண்டோடி இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சைப்பருப்பு நம்ம எல்லாம் போட்டு இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு சின்ன குக்கர் இருக்குது பார்த்திங்களா? எவ்வளோ பச்சை பச்சேன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கர் எடுத்துட்டோம். ஒரு சின்ன குக்கரு. பெரிய குக்கர்லேயும் போடலாம், 3 லிட்டர் குக்கர்லேயும் போடலாம், 1 லிட்டர் குக்கர்லேயும் போடலாம். இது எல்லாமே நம்ம குக்கரில் போட்டுற போகிறோம். எல்லாம் அலசி கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்புக்கிட்ட வந்தோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் பில்லு இருக்கும், அந்த பில்லை எடுத்துடணும், இல்லாட்டா பேதி ஆகும். இந்த சோம்பு கீரை நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பும் போட்டு குக்கரில் வச்சு பச்சைப்பருப்பு ஒரு 50 கிராமு நாங்கள் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். அதை தண்ணியோடையே போட்டுடலாம். நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கோம். சாம்பார் பொடி போட்டதை வீடியோவில் காட்ட முடியாத காரணத்தை இப்போ காட்டுறோம் பாருங்கள். சாம்பார் பொடியும் உப்பு, நீங்கள் வேணால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போடல. நம்ம இதை அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு இப்போ மசாலா போட போகிறோம். சிக்கன் 65 பவுட்ரு நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுமுன்னா வாங்கிக்கிடலாம். இதுக்கு எல்லாமே இதில் இருக்கும். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டால் போதும். இந்த மசாலா வந்து காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, சிக்கன் 65, மீன் கூட வறுத்துக்கலாம். மீனுக்கு வந்து லெமன் ஊற்றிக்கலாம், இஞ்சி பூண்டு போட வேண்டாம். நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த பவுட்ரு. இப்போ நாங்கள் அதுக்கு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். அதில் மீடியமாக தான் உப்பு போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து கம்மியாக திங்கிறனால, பிபி இருக்கனால. இப்போ இது லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே கையை வச்சு நல்லா கிளறி எடுத்துடலாம். சிக்கனுக்கு இந்த பவுட்ரு வந்து தண்ணி தொளிக்கக்கூடாது. சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். சும்மா அப்படியே போட்டு இஞ்சி பூண்டும் போட்டு இப்படி விரவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இந்த கீரை கடைசல் அரைக்கீரை, சிறுகீரைலாம் கடையும்ல, அதே மாதிரி தான் இந்த கீரை இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் வறுக்க போகிறேன். காணாக்கத்தா மீன் சொல்லுவாங்க சில ஊரில் அயில மீன் சொல்லுவாங்க. அந்த மீனை கூட மசாலா நான் என்ன போட்டேன்னா, குழம்புத்தூள் போட்டேன் இன்றைக்கி. உப்பு போட்டு, குழம்புத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, லெமன் ஊற்றி நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா போட்டு இதை வந்து நம்ம இப்போ பாருங்கள், இதே வறுத்து எடுத்துக்க போகிறோம் தொட்டுக்கிறதுக்கு. கீரை கடைசலுக்கு மீன், கருவாடு, திங்கப்பட்டங்க கருவாடு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டா தான் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு 5 மீன் இருக்கும். இதை வறுத்து எடுத்துடலாம். காலையில் எல்லாம் 3 அடுப்பையும் பற்றி மடமடான்னு வேலை நடக்கும். திருப்ப போகிறோம். நல்லா பொரிஞ்சால் சட்டியில் ஒட்டாது. நான் வந்து கொஞ்சம் சென்டரு எல்லாம் திருப்பி போட்டுட்டு ஒரு மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப சில பேர் முருவ விடுவாங்க. முருவ விட்டால் அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு பொரித்தா அந்த மீன் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஆப்பம் சுட போகிறோம். காலையில் டிஃபனு கொஞ்சோண்டு ஆப்பம் சோடா போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த மாவில் போட போகிறோம்.
இந்த ஆப்பம் மாவு எப்படி அரைக்கணும்னு யாருக்கா தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்பம் நல்லா பஞ்சு போல் வரும். இந்த ஆப்பம் நைட்டே அரைச்சி வச்சது 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, மாவு பொங்கி வந்துடுச்சு. ஆப்ப சோடா போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சுட்டாதான் நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது கரெக்டாக இதையும் செஞ்சு முடிச்சிடணும். இப்போ கீரை விசில் அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கணும் ஆப்பமாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் காலிஃப்ளவர் இப்போ வறுக்க போகிறோம். இந்த மசாலா போட்டு விரைய வச்சனால காலிஃப்ளவரில் மசாலா உதிர்ந்தே போகாது. சிக்கன்லேயும் அப்படி தான். பாருங்கள், மீன் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா காலையில் 8 மணிக்கெலாம் சாப்பாடு கட்டிடணும். 7:40க்கெலாம். இங்கே பாருங்கள், ஒன்று கூட எண்ணெயில் உதிர்ந்தே போகல பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பவுட்ரு வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டா வாட்ஸ்அப் காலில், இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் காலில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஹாய்ன்னு. சாம்பார் பொடி, மட்டன் மசாலா, ரசப்பொடி, குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். எதுவுமே கெமிக்கல் கிடையாது. ஆர்ட்ரு பண்ணால் உடனே அரைச்சி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுமுன்னா வாங்கிக்கலாம். மீன் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா காலிஃப்ளவர் உள்ளே நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ சீசன் கிடையாது, ஆனாலும் எப்போ வேணாலும் கிடைக்குது. கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைன்லாம் கிடைக்குது. இது தைராய்டு இருக்கப்பட்டவங்க இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே மீடியமாக வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்கோம். என் சேனலில் தள்ளி விடாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெயில் ஒன்று கூட ஒட்டலை, ஒன்று கூட உதிர்ந்து போகல. இது கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்ததாக ஆப்பம் சுட போகிறோம். எல்லாம் இதே மாதிரி பொரிச்சிட்டு எண்ணெய் நல்லா வடித்தட்டில் போட்டுடலாம். இல்லாட்டா ஒரு பேப்பர் போட்டு டிஷ் பேப்பரில் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை சாப்பிடக்கு நல்ல பொறுன்னு இருக்கும். நான்லாம் எடுத்து சாப்பிடுவேன். மீன் பொரிச்சாச்சு, காலிஃப்ளவர் வறுத்தாச்சு. ஒரு அடுப்பில் சோறு கிடக்கு, இன்னொரு அடுப்பில் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போது கீரை கடைஞ்சாச்சு பாருங்கள். கீரை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வாசனையாக கொதிக்க நான் மத்து போட்டெல்லாம் கடைய மாட்டேன், ஸ்பூன் போட்டே அப்படியே கடைஞ்சிருவேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வடகம் தாளித்து ஊற்றிடலாம். வடகம் இல்லாதவங்க எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வடகம் இருக்குது, அதுவும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே சட்டியில் ஆப்பம் ஊற்ற சட்டியிலே வடகம் தாளித்து ஊற்றிட்டேன். வெங்காய வடகம். இப்போ ஆப்பம் ஊற்றிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்பம் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சட்டி அப்படியே இருந்துச்சா, வெங்காயத்தை வெட்டி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே தடையை வச்சு ஒரு ஆப்பம் ஊற்றிருக்கேன். ஆப்பம் சுடணும்னா ஆப்பம் சட்டிக்கு நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. காஞ்ச பிறகு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூட்டிலே வெந்துடும். நான் இப்படி தான் ஊற்றுவேன், எடுத்து அலசலாம் மாட்டேன். கரண்டியை வச்சு அப்படியே ஊற்றி எடுத்துடுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம், கீரை, காலிஃப்ளவரு, மீன் வறுத்தது, ஆப்பத்துக்கு தொட்டுக்க என்னென்னா கறி குழம்பு, சிக்கன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது, அதை வச்சு சாப்பிட போகிறோம். நமக்கு இந்த தேங்காய் பால், சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. நாங்கள் ஆப்பத்துக்கு சாம்பார், தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி, அதை விட்டால் கறி குழம்பு, முட்டை குழம்பு, குருமா இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம்.
ஆப்பம் வந்து ஓரத்தில் நல்ல மொறுமொறுனும் நடுவில் நல்ல சாஃப்டாக மிஸ்ஸுன்னு இருக்கணும். இந்த ஆப்பம் மாவு யாருக்காவது வேணும்னா எப்படி அளவுன்னு சொல்லி கேட்டு கமாண்டில் கேளுங்க, கமாண்டில் சொல்கிறேன். நம்ம சிக்கன் 60 பவுடர்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். மட்டன் மசாலா, சிக்கன் 60 பவுட்ரு எல்லாம் எப்படி அரைக்கணும், சத்து மாவு எல்லாம் போட்டிருக்கேன். சத்து மாவும் செல் பண்ணிகிட்ருக்கோம். கருப்பு கவுளி, மாப்பிள்ளை சம்பா, வரகு, தினை, கேழ்வரகு, கோதுமை அப்படி எல்லாம் ஒரு 32 வகைகள் போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அது பெரியவங்களும் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதில் லட்டு மாதிரி கூட பிடிச்சி நம்ம சாப்பிட்லாம். அப்படி கேட்கப்பட்டவங்களுக்கு அப்படி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். ஆப்பம் சுட்டாச்சு. எப்படி ஊற்றினா இன்னொருக்க காட்டுறோம் பாருங்கள். வாங்க, நம்ம வீட்டுக்கு எல்லோரும் காலையில் 8 மணிக்கே வந்தால் நம்ம வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். நம்ம சாப்பிட்றலாம். ரெடி ஆயிரும். 7:40க்கே எங்கள் பொண்ணு வேலைக்கு கிளம்பிடுவா. அவளுக்கு டிஃபன் பஸ்ஸுக்கு அவள் என்ன 2 ஆப்பம் கொஞ்சம் சாதம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவா. அங்கே எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ மீடியமாக இருக்குது. பக்கத்து அடுப்பு தெரியுதா, அதில் வந்து சாதம் கொஞ்சோண்டு தான் சாதம்லாம் சாப்பிடுவோம். சாதம் வடிக்க போகிறோம். நம்ம கிச்சன் மேடை வந்து ரொம்ப சின்னது, அதனால் அது எப்படி வைக்கணும்னு தெரியாது. அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடும். தாளித்த கீரையை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். ஏன்னா மத்தியானம் சாப்பிடணும்ல, அதனால். இப்போ வாங்க, அந்த ஆப்பத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு பார்த்து கமாண்டில் சொல்லுங்கள், அந்த கீரை எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. சுட சுட சோறு, சுட சுட ஆப்பம், காலிஃப்ளவரு, கீரை கடைசல், மீன் வறுவல். இதான் சிங்கு எங்களுக்கு பாத்திரம் கழுவி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் எங்கள் கிச்சன் மேடையே. அஸ்ஸலாமு அலைக்கும்.